கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9:8 சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. தேவன் நமக்கு அளிக்கிற கிருபை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டுமென்றால் நாம் நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் உற்சாகமாக சோர்ந்து போகாதபடி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்தாலும் மற்றவர்களுக்கு நன்மையை பகிர்ந்தளிப்பதிலே நாம் சோர்வின்றி காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது தேவன் வெளிப்படுகிறவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்கிரியைகளின் மூலம் தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். அந்த ஸ்தோத்திரங்களினாலே நமக்கு கிருபை பெருகுகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட கிருபையை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த கிருபையை நாம் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு நாம் பற்றி கொள்ள வேண்டுமென்றால் எபிரேயர் 12:28 சொல்லப்பட்டது போல நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும் பொழுது அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாகவே இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2:21 சொல்கிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையின் வழியாக நாம் ஓடுவோமானால் நாம் கிருபையை பயன்படுத்துகிறவர்களாக இருப்போம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நான் அந்த பாதையிலே கிருபையை பற்றி கொண்டு ஓடுவதற்கு ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து சென்றவர் அங்கு ஓட்டத்தை முடித்தார், கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை சோதனைகள் வேதனைகள் வரலாம், ஆனால் நாம் கிருபையை பற்றி கொண்டு தேவன் நமக்கு பாராட்டின வைத்த பாதையிலே நாம் தொடர்ந்து ஓடுவோமானால் நாம் கிருபையை பயன்படுத்துகிறவர்களாக இருப்போம். யோனா சொல்லும் பொழுது சொல்கிறார், பொய்யானவர்கள் மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்கிறார். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே காணப்படுகிற எல்லா சம்பவங்களும் மாயைதான். உலகத்தை நாம் பற்றி கொள்வோமானால் நாம் நமக்கு தேவன் தந்த கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்திலே எதையாகிலும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தோமானால் தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு கிருபையை அளித்ததை நாம் உணர்ந்து செயல்படுகிறோம் என்று அர்த்தம். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு தந்த கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகி போகாதபடி அவர் பாதுகாக்க போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் போதெல்லாம், தேவ சமூகத்திலே போய் நாம் நிற்கும் போதெல்லாம் தேவன் பாராட்டின கிருபையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள சவுல் தனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை உதாசீனப்படுத்தினதினாலே தேவன் அவனை நிராகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மையிலே பிரியமாய் இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகள் பெருக வேண்டுமென்றால் நாம் நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது சகலவித கிருபையையும் பெருக செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஒரு நாளும் நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நாம் விருதாவாக்காதபடி, நாம் உதாசீனப்படுத்தாதபடி தேவன் பாராட்டுகிற சின்ன சின்ன கிருபைகள் அவைகள் எதுவாய் இருந்தாலும் நாம் தேவ சமூகத்திலே பெரிதாய் எண்ணி நாம் தேவ சமூகத்திலே நன்றி உள்ளவர்களாய் இருப்போமானால் தேவன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே உடைய கிருபைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய சகலவித கிருபைகளையும் நீர் பெருக பண்ணுவீராக. நற்கிரியைகளை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தகுதிப்படுத்துங்க. உம்மாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் கிரியைகள் கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.